இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை ஐநா மனித உரிமை ஆணையம் அமைத்த விசாரணை குழுவின் அறிக்கையை 6 மாத காலத்திற்கு தள்ளி வைத்ததை கண்டித்து இன்று தமிழர் தேசிய முன்னணி இயக்கத் தலைவர் பழநெடுமாறன் தலைமையில் சென்னை சிங்காரவேலர் மாளிகை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடைமையை இழந்தும் உரிமையை இழந்தும் தம் மண்ணையை இழந்து நிற்கும் தமிழீழ உறவுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் அமைப்பினர் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் ஐயநாதன், தாப்பே மணியரசன், புலவர் கீதா பச்சையப்பன், புலவர் அருகோபாலன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அடிப்படை அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. ஐநா மனித உரிமை ஆணையம் ஒரு விசாரணை குழுவை அமைப்பதென்று முடிவு செய்தபோது அன்றைக்கு இலங்கையின் அதிபராக இருந்த ராஜபக்சே அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். நாங்கள் அந்த விசாரணை குழுவை ஏற்க மாட்டோம் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. அந்த விசாரணை குழுவை இலங்கைக்குள் நுழைவதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். இன்றைக்கு சிறிசேனாவும் அதைத்தான் சொல்கிறார். எந்த பன்னாட்டு விசாரணை குழுவையும் நாங்கள் ஏற்க முடியாது. நாங்களே ஒரு விசாரணை குழு போட்டு விசாரித்துக் கொள்வோம். குற்றவாளியே விசாரணை குழுவை அமைத்து விசாரிப்பது என்று சொன்னால் அதில் என்ன நியாயம் கிடைக்கும்? சரி, அவர்கள் தான் அப்படி. இந்தியாவில் என்ன மன்மோகன் சிங் ஆட்சி மாறி மோடியின் ஆட்சி வந்த பிறகும் அதே போக்கு தொடர்கிறது. ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கு இந்திய அரசிலும் தொடர்கிறது.